மன்னா, நாங்களை காண ஆங்கிலத்தில் கொண்டுள்ளார். வரச் சொல். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். புலிதேவா, தாங்கள் ஆசிரியர் சேர்க்க வேண்டிய வாயை செலுத்தவில்லையே. எழுந்து, நீ விருந்தராக வந்திருக்கிறாய் என்று நினைத்துதான் உன்னை அமரகத்து பேசிக் கொண்டிருந்தேன். வழி வசூல் செய்ய வந்திருப்பதாக கூறியிருந்தால் உண்மை வாசலிலே அனுப்பியிருப்பேன். உமக்கு என்ன துணிச்சல் இருந்தால் இந்த நெற்கட்டால் சொன்ன பாளையத்திற்கே வந்து வழி வசூல் செய்ய வந்திருப்பதாக சொல்வாய். மதுரை ஆண்டு கொண்டிருக்கும் நாயக்கர் மன்னருக்கே வரி செலுத்தாத இந்த புலிதேவர் 6000 மைலுக்கு அப்பால் இருந்து ஆட்டுத்தோல்விற்கு அனுமதி கேட்டு இந்த நாட்டின் வளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டு கொண்டிருக்கும் நயவஞ்சக கூட்டமா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு நான் வரி செலுத்த வேண்டும். என்ன என்ன நினைத்து வந்திருக்கிறார்? புலிதேவா, வருமாய் சில பழைய காலங்களை சந்தித்து விட்டு தான் வந்திருக்கிறேன். அவர்கள் வரி செலுத்த சம்மதித்து விட்டார்கள். ஓ, வரி செலுத்த சம்மதித்து விட்டனரோ? அப்படி சம்மதித்திருந்தால் ஒன்று அவர்கள் பேடிகளாக இருக்க வேண்டும், அல்லது அடிமைத்தனம் அவர்கள் ரத்தத்திலேயே ஊறி இருக்க வேண்டும். இதோ பார், நான் இறுதியாக கூறுகிறேன், தெளிவாக புரிந்து கொள். இந்த நெற்கட்டான் செம்மலில் நடப்பது புலிதேவனின் ஆட்சி. இங்குள்ள மக்கள் கட்டும் வரிப்பணம் இங்குள்ள மக்களின் நலனுக்காக மட்டுமே செலவிடப்படும். எங்கிருந்தோ வந்த அன்னை நாடன் உனக்கு நான் எதற்கையா தர வேண்டும் வரி? எங்கள் மக்கள் நடக்க சாலை அனுப்பி தந்தாயா? என் மக்களின் தாகத்தை போக்க குணப்படுத்தி தந்தாயா? வயிற்று பசிக்கு உணவு கொடுத்தாயா? உடுக்க உணி கொடுத்தாயா? அல்லது வசிக்க வீடுதான் தந்தாயா? இது யார்? இது யாரையா இங்க வந்து வரி வசூல் செய்வதற்கு யார்? ஓடி ஓடிவிடுகிறது. இல்லை என்றால் என் வீரர்கள் விரட்டி அடிக்கப்படுவாய். நீ தனியாக வந்ததால் தப்பித்தாய். படையோடு வந்திருந்தால் காலையிலே சென்றிருப்பாய். புலிதேவா, என் தலைப்பாடம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ என்னை எதிர்த்தால் நீ இந்த இடத்திலே இருக்க இயலாது. I am warning you. படைபலமோ? என்னையா உமது படைபலம்? உமது படையை வைத்துக் கொண்டு என்னை பயமுறுத்த எண்ணுகிறாயா? உமது படையை வைத்துக் கொண்டு எங்கள் எல்லைக்குள்ளே வர முடியாது. அப்படியே வந்தாலும் திரும்பி போகவே முடியாது. புலிதேவா, you are playing with fire. நெருப்போடு விளையாடுகிறேன். நெருப்பு? யார் நெருப்பு? நீர் ஏன் பயணம் செய்து கொண்டு வந்து நீ நெருப்பை பற்றி பேசுகிறாயா? எங்கள் நாட்டு எல்லையில் இருக்கும் சில கோடைகளை குடியுரிமை என்ற பெயரில் உன்னை உள்ளே அனுமதித்து விட்டார்கள். ஆனால் ஜப்பான் போன்ற வீரர்கள் கடலோர பாதுகாப்பில் இருந்திருந்தால் உன் கழுத்தை சீவி கடையிலே வீசியிருப்பேன். இதோ பார், வியாபாரம் பண்ண வந்தமா சம்பாதித்த படத்தை தாய்நாட்டுக்கு அனுப்பி வைத்தமாயின்றது. அதை விட்டு திரை வரி விட்டு உன் வாயிலிருந்தும் ஒரு வார்த்தையை என் செவியில் அமில போல் பாய்கிறது. திரைகளும் ஓடி திரவியம் தேடிய தமிழன் சென்ற நாளிலெல்லாம் அவன் ஆட்சிக்குரிய ஆசைப்பட்டதே கிடையாது. அப்படி மட்டும் ஆசைப்பட்டிருந்தால் அவன் உலகில் உள்ள மூலைகளிலும் எங்கள் தமிழ் ஒன்றான் பறந்திருக்கும். புரிகின்றதா? புலிதேவா, எதுக்கு இந்த வீண் பேச்சு? கடைசியாக சொல்கிறேன், வரிய செலுத்தவும் எச்சரிக்கிறேன். இன்னுமா புரியவில்லை உனக்கு? அது சரி, இனி வாய்வாட்டிகள் புரிய வைக்க இயலாது. ஒன்றுகிறா, இவர் அப்படி இருக்கும். நீ என்னை கவனப்படுத்தி விட்டு நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். வெளியிடுகிறேன். அமைச்சரே, ஏழை பாளையக்காரர்களை ஒன்று திரட்டுங்கள். இவர்களை நாம் எல்லைக்குள்ளே அனுமதிக்க கூடாது என ஓலை அனுப்புங்கள். ஆகட்டும் அண்ணா. தலைமையாரே, அரசே, தலைமையாரே, இவரே நம் படையில் எப்போதும் தயாரிலே வெட்டுக் கொள்ளுங்கள். உத்தரவு உரை கொண்டாய் கடிப்பதற்கு முன்பே அடித்து விரட்டி